ஜெய் விக்னேஸ்வர கற்பக மகாகணபதிக்கு ஜெய் ஜானகி ஜீவன ஸ்மரணம் நம பார்வதி பதயே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறை கழல் காப்பதே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடுயில் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கசேனை நீருபட்டு அழியவாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவார்க்கே புத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த சிங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்து குந்தளகபாரமுகின் முலை தவளமேனி மைத்தகு கருங்கச் செவ்வாய் அணங்கினை வணங்கல் செய்வாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதமைந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பு கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார். ராமா என்கிற இரண்டு எழுத்துக்களே நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். ராமநாமத்தை சொன்னாலோ விதியும் பாவமும் விலகிப் போகும். ராமநாமத்தால் ஜென்மமும் மரணமும் இன்றி இறைநிலை அடைந்து நித்திய பரிபூரண ஆனந்தமெய்தலாம். சிவஸ்வரூபமான சுந்தரனாகிய ஆஞ்சநேய பெருமான் தோன்றி அற்புதங்கள் நிகழ்த்தும் ராமாயண மகாகாவியத்தில் சுகம் தரும் ஸ்ரீ சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வதால் உண்டாகும் பலன்களோ வார்த்தையில் அடங்காது. நோய் நொடிகள் இன்றி மனோதைரியமும் பயமின்மையும் என்றும் வேண்டுகிற நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எது தெரியுமா? ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். புத்திபலம் மனோதைரியம் பயம் இல்லாத வரமும் வேண்டி ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ஸ்ரீ ராமபிரானின் அன்பு கட்டளையை ஏற்று சீதா பிராட்டியை தேடி வானர வீரர்களுடன் தென்திசை சென்ற ஹனுமான்
இலங்கையில் ராவணேஸ்வரனின் சிறையிலே அன்னை இருப்பதனை அறிந்து தென் திசையில் இலங்கைக்கு செல்ல இடையூறாக இருந்த பெருங்கடலை எவ்வாறு கடப்பேன் என கலக்கமுற்று வருந்தி இருக்கும் வேளையில் அங்கதன், நீல, நள, சாம்பன் போன்றோர் ஹனுமனது திறத்தினை போற்றி துதித்தனர். அருங்குணங்கள் அதிகம் பெற்றவர் அடங்கி இருப்பது போல தனக்கே தன் பெருமை அறியாதிருக்கும் ஹனுமப் பெருமானை தோத்திரம் பாடி தொழுது நின்றனர். ஆக்கும் தொழில் படைக்கும் பிரம்மன் வாழுகிற நாட்கும் அழிவு உண்டு நீயோ சீரஞ்சீவி தாக்கும் பகை முடித்து வெல்லும் வகை உணர்ந்து வாக்கும் நுண்ணறிவு நோக்கும் திறமறிந்து தூக்கம் தன்னை மறந்து நீதி வழி நிறைந்து மாதர் நினைவிழந்து வாழும் முனிவன் என சாம்பன், நீல, நளன், அங்கதன் புகழ்ந்துரைக்க ராம் ராம் என அறைந்து அங்கம் சீலிர்த்தெழுந்த ஆஞ்சநேயனே, உலகம் தெரிந்தவனே உன்னை தெரிந்து கொள்ள பிற புகழ் மொழி வேண்டுமோ? உந்தன் சுந்தர காண்டம் தெரிந்தவர் மேன்மையை புகழவும் வேண்டுமோ? மேலை விரிஞ்சன் வீயினும் வீயாமிகை நாளீர், நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர் நுவல் தக்கீர், காலனும் அஞ்சும் காய்ச்சின மொயம்பீர் கடன் நின்றீர், ஆலம் நுகர்ந்ததாம் என வெம்போர் அடர்கிற்பீர். ஓங்கி வளருகின்றான் மாருதி லங்கை காணுகின்றான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வாலை தூக்கி மார்பை ஒடுக்கி காலை மடக்கி எழுந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. தாங்கும் மலையை அழுத்தி வானில் தாவி நீந்துகின்றான். வேலை ஆழி கிழித்து நாகலோகம் தெரிய கண்டான். கருணை ராமநாமம் சொல்லி கடலை தாவுகின்றான் ஹனுமான். கருணை ராமநாமம் சொல்லி கடலை தாவுகின்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. நல்ல செயல்களை செய்யத் தொடங்கும் போதெல்லாம் நமக்கு எப்போதும் பல இடையூறுகள், தடைகள் ஏற்படுகிறது. அது ஏன் தெரியுமா? தொடங்கும் அந்த செயலை செய்ய நாம் தகுதி உடையவன் தானா என்பதை சோதிக்க இறைவன் இயற்றும் விளையாட்டு அது. வருகின்ற தடைகளை எல்லாம் இறை சக்தியால் வென்று வெற்றி காண வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டத்தானோ நவவியாக்கரண பண்டிதன் அந்த ஹனுமானுக்கும் தடைகள் வந்தது. மைனாக மலை அது மேலெழுந்து சொன்னது இது செய் நன்றி எண்ணி வந்தேன் இளைப்பாரி செல்க என ஐயன் ராம பணி செய்யும் ஆவலினால் உள்ளேன் ஓய்வெடுக்க இல்லை சமயம் என சொல்லி ஹனுமன் அவன் எல்லை கடந்து செல்ல சூரசை எனும் மறக்கி வானில் வழி நிரப்பி நின்றாள். வாய் பிளக்கச் சென்றான் உடல் சுருக்கி அங்கார தாரை என்னும் அரக்கி தடையும் வென்ற ஆய்ந்தநேயனே. ராமநாம தண்டாயுதம் கொண்டவனை தடை என்ன செய்யுமே? ஹனும சுந்தர காண்டம் சொன்னவர் வாழ்வில் தடையே இல்லையே. திறந்தான் வயிற்றின் வழி அண்ணழை சென்றான், அறந்தான் அறற்றியது அகிர்த்தமரைத்தார். இறந்தான் எனக் கொடுவோர் இமைப்பதனின் முன்னும் பிறந்தான் என பெரிய கோளறி பெயர்த்தான். தடைகள் வந்த போதும் தளரா மனம் கொடுக்கும் மந்திரம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. தீமை தீர்த்து நன்மை சேர்க்கும் தெய்வம் ராம மந்திரம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. என உறுதி செய்து கொண்டான் லங்காபுரியில் காலை வைத்தான். பொன்னும் வைரம் இன்னும் மாளிகை வீதி நடந்து சென்றான். மிதிலை தேவி சரணம் என்றான், மதிலை கண்டு நின்றான் எதிரே. மிதிலை தேவி சரணம் என்றான், மதிலை கண்டு நின்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம.
8 தோளும் 4 முகமும் சுழல்கின்ற கண்களையும் உலகத்தையும் கோபக் கனலால் எரிக்கின்ற வல்லமை பொருந்தியவளாய் பொறுமை என்பதை அறியாத பெண்ணாய் காட்சி தரக்கூடிய லங்கினி என்னும் காவல் அரக்கியை மதிலுக்கு வெளியே பார்த்தார் ஆஞ்சநேய பெருமாள். 8 தோளாள் 4 முகத்தாள் உலகேழும் தொட்டு பேரும் சோதி நிறத்தாள் சுழல் கண்ணாள் முட்டிப்போரின் உலகத்தை முதலோடும் கட்டிச்சீரும் காலன் பலத்தாள் கமையில்லாள். ஏய் வானரமே, இங்கு உனக்கு என்ன வேலை? போவெளியே என்று அதற்கு இளங்கினியை பார்த்து, சிறியவனாகிய நான் இந்த நகருக்குள் நுழைவதால் உனக்கென்ன நஷ்டம் என்று சற்று கோபமாக பேசி ஏளனமாக சிரித்தார். அதை கேட்ட லங்கினி, இவன் சாதாரணமானவன் இல்லை, ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறான், சிவபெருமானை போல சிரிக்கும் இவன் யார் என்று எண்ணத் தொடங்கினாள். வஞ்சம் கொண்டான் வானரமல்லன் வருகாலன், துஞ்சும் கண்டால் என்னை இவன் சூழ்த்திரையாழி, நஞ்சம் கொண்ட கண்ணுதலை போல் நகுகின்றான், நெஞ்சம் கண்டே கல்லன நின்றே நினைகின்றான். காவல் கடந்து செல்ல எண்ணி பெருமதிலை தாவி போவன் என கூவி எழுந்தவனை ஏய் வானரமே என்றாள். லங்கினி பேர் தூயாள் காக்கும் கடன் கொண்டாள், லங்கை நகர் நில்லாய் வழியும் இல்லை செல்லாய், புக நினைத்தால் கொள்வேன் என்றவள் குத்து கொடுத்தவளின் சாபம் மாற்றிவிட்டு சண்டைக்கு சூடி போட்டு கோபுர சுவர் மதிலை கடந்து நகர் நுழைந்த காற்றின் சக்தியே. அரக்கிலங்கினியோ உன் காரம் பட்டதால் தேவவானிதை ஆகினாள், சுகம் தரும் சுந்தர காண்ட நூல்கரம் தொட்டவர் புனிதம் ஆகிறார். வீரனும் விரும்பி நோக்கி மைமையே விளைவு மகுதே, ஆரியன் கமலப்பாதம் அகத்துற வணங்கி ஆண்ட பூரியர் இலங்கை மூதூர் பொன்மதில் தாவிப்புக்கான், சிறிய பாலின் வேலை சிறுபிறை தெரித்ததன்னான். பூவை நாடி போகும் வண்டென பூவை நாடி போனான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அரக்க கும்பகர்ணன் தன் மாளிகை உறக்கம் கொள்ள கண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இறக்க விபீஷணனின் தூய இல்லம் கண்டு வியந்தான். இளையன் இந்திரஜித்தன் எதிர்வரும் போர் நினைந்து உணர்ந்தான். இலங்கை வேந்தன் கண்டே எரிமலையாக சீறி நின்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ஹனுமான் ராவணேஸ்வரனை அவன் மாளிகையில் உறக்க நிலையில் கண்டு, இப்போதே இவன் தலைவத்தும் உதிர தாக்குவேன் என்று கைப்பிசைந்து பற்களை கடித்து கோபமடைந்து, பின்னர் இவனை கொன்றால் ராமபிரான் கையில் உள்ள வில்லுக்கு களங்கம் வந்துவிடுமே என நினைத்து தன் கோபம் தணிந்தார். சீதா பிராட்டியை எங்கும் தேடினார். கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ, அற்புறத்தே செரித்தானோ, சிறை அறியேன் ஒன்றானும் உணரகிலேன், மீண்டு இனி போய் என் உரைக்கேன் என்று அழுதார், துடித்தார், புலம்பினார், இங்கும் அங்கும் ஓடினார் ஆஞ்சநேய பெருமாள். காண்பான் ஹனுமன் எனும் ராமன் நினைப்பு இது கொண்டே, வருவன் எனும் சுக்ரீவன் எண்ணம் அது கண்கான், தொலைவு வரை தேடி அலைந்து விட்டேன், என் தாயிருக்கும் இடம் ஏது தெரியவில்லை, வன்பேர் ராவணனும் பள்ளி குலக்கோடியை கொன்றே, கொடுந்தொழிலில் தின்றே, செரித்தனோ ஒன்றே, உணர வழி இல்லை, பெருந்துயரம் நன்றே, எனது பணி என்றே புலம்பி நின்ற கடமை வீரனே. நீ அழுது கலங்கி வாடியதால் அரக்க குலமது வாழுமோ, இந்த சரித்திரம் கேட்டு அழுதவர் வீட்டில் தரித்திரம் சூழுமோ, கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன்
கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் முடித்த கோள் இதுவால் புண்டரீகனையனத்தான் பாலினியான் போவேனோ விண்டு அவரோடு உடன் வீயாது யான் வாழாய் விழிவேனோ இன்னன நினைத்து ஏங்கி ஹனுமான் இங்கும் அங்கும் தெரிந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அன்னையை அங்கொரு சோலை தன்னில் அமர்ந்திருக்க கண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இமைப்பில்லாத கண்ணாள் சீதை வெயில் விளக்கு ஆனாள். புலிகள் கூட்டம் நடுவே மானென பொலி விழந்தமையாள். ஏங்கி இறங்கி ராமா என்றே தொழுது அழுத நிலையை கண்டார். ஏங்கி இறங்கி ராமா என்றே தொழுது அழுத நிலையை கண்டார். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வேதநாயகனான ராமபிரான் வருவான் 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 என்னும் நினைப்பினால் திசைகளையெல்லாம் அளக்கின்ற கண்ணுடையவளாய் மன்மதன் வரைந்த ஓவியம் புகைப்படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மங்கிப்போன உருவமுடையவளாய் அசோக வனத்திலே சிறைப்பட்டு கிடந்த சீதா பிராட்டி ராமபிரானை நினைத்து நினைத்து ஏங்குகிறாள். கணக்கற்ற பாவ வினைகளை செய்தனார். இளையவன் இலக்குவனை நிந்தித்த கொடுமொழிகளை கேட்டு ராமபிரான் என்னை அறிவில்லாதவள் என்று எண்ணி வெறுத்து துறந்து விட்டானா அல்லது ஊழ்வினையா? என்ன பாவம் செய்தேன் ராமா ராமா என்ன ஆருயிர் கடவனே. காட்டிலே கிடைக்கும் காய்கனிகளையும் கீரை வகைகளையும் சமைத்து உனக்கு யார் ஊட்டுவர்? உம்மை தேடி வரும் விருந்தினர்களை நீர் எவ்வாறு உபசரிக்கப் போகிறீர்? தெம்மடங்கிய சேனிலம் கேகையர் தம்மடந்தை நின் தம்பியதாமென மும்மடங்கு பொலிந்த முகத்தினான் வெம்மடங்களை உன்னி வெதும்புவாள். நாடு கானகமே என்ற போது மும்மடங்கு பொலிந்து விளங்கிய ராமன் திருமுகத்தை நினைந்து ஏங்கியவளாய் சீதை இருந்த நிலையை காண்கிறார் ஹனுமனே. நாடு உனக்கு என்ற போதும் இல்லை இனி நாடு காடு என்ன அன்னை சொன்ன போது ஓவியத்தாமரை போல் பொலிந்த ராமன் முகம் எண்ணி பழ நினைப்ப எய்தியவாறு கருமேகம் கிழித்த மின்னலாக அன்னை சீதை சோக மனத்துடன சோக மனத்திடையே மாதர் அரக்கியர்கள் சூழ வீற்றிருந்த கோலம் பார்த்தழுது வணங்கி மை சிலிர்த்த வாயுமைந்தனே. அன்னை சோகம் கொண்டாலும் உள்ள இடம் அசோகம் அல்லவோ? உன் சுந்தர காண்ட படிப்பவர் வாழ்வில் சோகம் இல்லையே. மைத்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். ராமன் சொன்ன அடையாளங்கள் கொண்ட தேவி இவளே. ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. தருமம் சாகவில்லை எந்தன் கடமை பொய்க்கவில்லை. ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. என ஆடி பாடி ஹனுமான் ராகவன் குலத்தை போற்றி புகழ்ந்தான். அந்த வேளை அரக்கன் ராவணன் அந்த சோலை வந்தான். தேவி உந்தன் சரணம் என்றால் கூசி ஆவி குலைந்தாள் சீதை. தேவி உந்தன் சரணம் என்றான் பூசி ஆவி குலைந்தாள் சீதை. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வாராதொழியான் எனும் வன்மையினால் 1000 கோடி இடக்குடையேன் தீரா ஒரு நாள் வலிசேவகனே நாராயணனே தனிநாயகனே என்று ராமபிரானை எண்ணி சீதாபிராட்டி மனம் வாடியிருக்கும் வேளையில் ராவணன் அசோக வனத்திற்கு வருகிறான்.
ராவணன் வருவதை அறிந்து உயிர் பதைத்து கூசி நிற்கும் அன்னையையும் ஆசைக்காக உயிர்விட துணியும் அரக்கனையும் கண்ட ஹனுமான் அரக்கனின் சிறையில் ஒழுக்கத்தின் உயிராய் விளங்கும் சீதையை வாழ்த்தி மங்களாசாசனம் செய்கிறார். வாழி ஜானகி வாழிகிறாகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தணர் வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் உயர்வுறும் கீர்த்தியான். வந்தான் ராவணன் சிந்தை இணங்கு என தந்தான் தீய மொழி வைதாள் நீசனென எல்லை கடந்த இந்த உலகம் யாவினையும் சொல்லில் சுடுவெனது தூயவன் ராமனது வில்லின் ஆற்றலுக்கு மாசு என மறந்தேன் பொல்லாய் துரும்பே எதிர் நின்றால் உயிர் விடுவேன் செல்லாய் புல்லனென ஏசி பூசி நொந்ததெல்லாம் பார்த்திருந்து தாயை வாழ்த்தி நின்ற வீர தூதனே ரகுராமனின் தேவி அருமையை நினைத்து ஆனந்தம் எய்தினாய் சுகம் தரும் சுந்தர காண்டம் இதனை நினைத்தவர் பேரின்பம் எய்துவார். மேருவை உருவ வேண்டின் விண் பிளந்து ஏக வேண்டின் ஈரேழு புவனம் யாவும் முற்றுவித்திடுதல் வேண்டின் ஆரியன் பகழி வல்லது அறிந்திருந்து அறிவிலாதாய் சீரிய அல்ல சொல்லி தலை பத்தும் சிந்துவாயோ. மாதே உந்தன் மனமே மாற மாதம் 2 தருவேன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. நாள் குறித்து போனான் ராவணன் நாள் குறைதல் அறியான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அரக்கிமார்கள் வைதார் ஹனுமான் உறக்கம் கொள்ள வைத்தான். இருந்து பயனும் என்ன அன்னை உயிரை போக்க துணிந்தாள். ராமதூதன் நானே என்று தோன்றி நின்று தொழுதான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஆதலால் இரத்தலே அறத்தின் ஆறுகென சாதல் காப்பவரும் என் தவத்தின் சாம்பினார். ஹனுமானின் மந்திர சக்தியால் அரக்கிமார்கள் உறக்கம் கொண்டனர். தன்னை சாகாமல் காக்கக்கூடிய உறக்கம் அறியா அரக்கிமார்களும் தூங்கக் கண்டாள் பிராட்டி. இந்த நிலையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்டு பிராணத்தியாகம் செய்ய துணிந்து எழுந்திருந்த பிராட்டியின் முன்னே ராம் 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 என்று ராமத்தியானம் செய்தபடி தோன்றினான் ஆஞ்சநேய பெருமான். அரக்கனேயாக வேறோர் அமரனேயாக கன்றி குரக்கினத்து ஒருவனே தானாகுக கொடுமையாக இரக்கமேயாக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கு என் உணர்வை தந்தான் உயிரிதின் உதவி உண்டோ. இவன் அரக்கனாகட்டும் தேவனாகட்டும் இரக்கத்தோடு இங்கு வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உணர்வற்று கிடக்கும் என் நெஞ்சை உருக்கி உயிர் தந்தான் என்று ஹனுமானை பார்த்து மனம் தேறி ஹனுமான் சொல்லும் அடையாள மொழிகளை கேட்கலானாள் அன்னை. அண்ணல் ஆவி என அம்மா நீ இருக்க ஐயன் உயிர் விடுவதெப்படி அழகன் அவன் பாதாதி கேசம் வரை வடிவு வியந்துரைத்து ஆதாரமான சில அடையாளம் சொல்லி பின்பு வேதன் ராமன் கணையாழி காட்ட அதை வாங்கி நெஞ்சம் வைத்து ஏங்கி அன்னை அந்த மோதிரம் பாதகனின் மாநகர் வந்ததென நாதாயன அழுத கண்ணீர் அதை நினைக்க ராமதூதனே வஞ்சர் ஊர் வந்ததால் அந்த மோதிரத்தை திருமஞ்சனம் மாட்டினாள். பலம் தரும் சுந்தர காண்ட பாராயணம் நெஞ்சில் நிம்மதி சேர்க்குமே. மீட்டும் முறை வேண்டுவன இல்லை இனிமை பேர் தீட்டறியது தீட்டறிய செய்க இது செவ்வே நீட்டிதென நேர்ந்தனன் எனானடிய கையால் காட்டினன் ஓர் ஆழியதை வானுதலி கண்டாள். இழந்த உயிர் மீண்டும் பெற்றவர் போல மகிழ்வு கொண்டாள். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. குழந்தை இறந்து பிறந்த மலடியின் மனச்சந்தோஷம் கொண்டாள். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம.
ஒழிந்த பார்வை கிடைத்த மானிடன் உள்ள நிறைவு அடைந்தாள். அழிந்து பசியில் வாடும் பேருக்கு அமுதம் கிடைத்ததானாள். ஆவி தந்தமாய மருந்தாய் ஆன கணையாழி வாழி. ஆவி தந்தமாய மருந்தாய் ஆன கணையாழி வாழி. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இழந்த மணி புற்றரவு எதிர்ந்ததெனலானாள். பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள். குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள். ஒழிந்த விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள். ராமபிரானது கணையாழியை பெற்ற சீதாபிராட்டி அளவற்ற சந்தோஷத்துடனே மாருதியை மனமாற வாழ்த்துகிறாள். இன்னல் பெருங்கடலை சின்ன உடல் இதனால் என்னை கடந்த விதம் என்னிடம் சொல்க என அன்னை முன்னம் சிறு புன்னகை பூத்து உடல் மின்னல் மேகம் விட்டு விண்ணை தொட்டு நிற்க உன்னை காண அஞ்சினேனே அடங்க ஒரு தன்னை என்றவளும் ஊழி பிரளயமெனும் அந்நாள் உலகம் முழுதெல்லாம் அழிந்திடனும் இந்நாள் போலிருக்க தந்தேன் ஆசி என ராமசக்தியே. சீதாராமனை தியானிக்கும் மானிடர் பிறவி பெருங்கடல் கடக்கிறார். தனம் தரும் சுந்தர காண்டம் இசைப்பவர் துன்ப கருங்கடல் கடக்கிறார். பாழிய பனை தோல் வீரா துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுவிலா மனத்தேன் என்னின் ஊழியோர் பகலாய் போதும் ஆண்டெலாம் உலகமேழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். அம்மா கவலை வேண்டாம் அடியேன் முதுகில் அமர்ந்து கொள்வாய். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. பஞ்சென பறந்து செல்வேன் ராமன் செந்திருவடியில் சேர்ப்பேன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. என ஹனுமன் சொல்ல கேட்டு ஐயா அருமை உந்தன் திறமை. அண்ணல் வில்லின் ஆற்றல் பெருமை என்னவாகும் பொறுமை. தன்னை கண்ட அடையாளமாக சூடாமணியை தந்தாள் அன்னை. தன்னை கண்ட அடையாளமாக சூடாமணியை தந்தாள் அன்னை. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா. சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொன்னாள். ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம். நாடி வந்து என் இன்னுயிர் நல்கினை நல்லோய் கோடி என்று கொடுத்தனள் மைப்புகழ் கொண்டாள். என்னை நாடி வந்து என் உயிரை தந்த ஹனுமானே, நீ என்னை கண்டதன் அடையாளமாக இந்த சூடாமணியை ராமபிரானிடத்திலே சேர்ப்பாயாக என பேரடையாளமாக சூடாமணியை தர அதை வாங்கிக் கொண்டு வலம் வந்து வணங்கி விடைபெற்று புறப்பட்டார் ஆஞ்சநேய பெருமான். ராவணேஸ்வரனை காணும் ஆசையினாலே பூங்காவனத்தை அழிக்கத் தொடங்கினார். கையில் மரம் எடுத்து பூங்கா வனம் அழித்து சண்டை வரவழைத்து கிங்கரர் தமை அழித்து வாலி அறக்கரையை பம்பரமாக சுற்றி காலில் சிலவரையை தேய்த்து அழுத்தி இரு தோளில் வேல் பதிந்த புண்ணும் தேவர் சிந்தும் பூவே போலிருக்க பொல்லா குரங்கு ஒன்று எல்லா வீரரையும் கொன்றே சோம்பி உள்ளதென்றே ராவணனும் அன்றே அறிய வைத்த அறிவின் சிகரமே. உன்னை வானரன் என்று இகழ்ந்தவர் கொடுவான் நரகம் ஆளுவார். அந்த வானர சிங்கனின் தூதனை தொழுதவர் வானரசு ஆளுவார். வஞ்சமும் களவும் வெக்கி வழியிலா வழிமேலோடி நஞ்சினும் கொடியராகி அவை செயற்கு உரிய நீரார். வெஞ்சின அரக்கர் ஐவர் ஒருவனே வெல்லப்பட்டார். அஞ்சனும் புலன்கள் ஒத்தார் ஹனுமனும் அறிவை ஒத்தான். அச்சம் தரும் வேந்தன் மைந்தன் அட்சகுமரன் மாண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம.
தந்திர அஸ்திரம் கற்றான் மகனாம் இந்திரஜித்து வந்தான் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம பிரம்மன் படையை ஏவி ஹனுமனை பிணைக்க அம்பு எய்தான் இலங்கை அரசன் காண ஹனுமனும் இணங்கி வணங்கி இருந்தான் அறிவு மேன்மை பெற்றார் அவரின் செய்கை யாரே அறிவாரையா அறிவு மேன்மை பெற்றார் அவரின் செய்கை யாரே அறிவாரம் அந்த ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம கொல்லலாம் தரத்தனுமல்லன் குற்றமும் சொல்லலாம் தரத்தனுமல்லன் தொல்லை நாள் அல்லெலாம் திரண்டன்ன நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ ஹனுமான் ராவணனை பார்த்து இவனை நான் கொல்லக்கூடிய தரத்தில் இவன் இல்லை இவன் பெருமையை சொல்லக்கூடிய தரத்திலும் இல்லை ராமபிரான் மட்டுமே வெல்லக்கூடிய வலிமை படைத்தவன் இவன் என மனதிலே நினைத்தபடி ராவணனை எதிர்கொள்கிறார் யார் நீ வானரமே பூமி தாங்குகிற ஆதிசேஷன் சிவன் தானோ ஹரிவுருவோ சூரியன் இந்திரனோ சொல்லின சொன்னவனை நேரில் பார்த்து இங்கு நீ சொன்ன யாரும் இல்லை ஆரியன் வீரன் கையில் வில்லுடை ராமன் அவன் பேரினை சொல்வதற்கு தரமும் உனக்கு இல்லை சிறிய தலைகள் 10 சிந்திட போர் புரியும் நேரம் வந்ததென நீதி விளங்க வைத்த ஞான மாருதி மூன்று மூர்த்தியில் ஒருவன் நீயோ என்றவன் சிவபக்த ராவணன் சுந்தர காண்டம் உரைத்தவர் உயர்வு சொன்னால் அது வானளந்த வாமனன் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் உம்மை தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணம் கைவில் ஏந்தி சூலமும் தீரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் வந்த வேலை என்ன உந்தன் சொந்த பந்தம் என்ன ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம யார் அனுப்பி வந்தாய் வந்து போர் எதற்கு செய்தாய் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம என்று கேட்டலங்கா வேந்தே எந்தன் பேரு ஹனுமான் வாலிமைந்தன் தூதன் ராமன் தேவி காண வந்தேன் சேமம் வேண்டும் என்றால் ஜானகி சிறை விலக்குவாயே உடனே சேவம் வேண்டும் என்றால் ஜானகி சிறை விலக்குவாயே என்றான் ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறந்தெறிந்து உலகம் பூணச் சென்னறி செலுத்தி தீயோர் இறந்துக நூறித்தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவார் பெறப்பெருப்பான் அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு அடிமை செய்பவன் என் பெயர் ஹனுமான் சீதையை காண இங்கு வந்தேன் கண்டேன் உன்னையும் கண்டேன் உனது உயிரும் உற்றாரும் செல்வமும் நிலை பெற்றிருக்க நீ விரும்பினால் சீதையை விட்டுவிடு என ஹனுமான் கூற கோபம் மேலிட இவனை கொள்ளுங்கள் என்று ராவணன் கட்டளையிட விபீஷணன் குறுக்கிட்டு தூதரை கொல்லல் பாவம் என விலக்க ஹனுமான் வாளுக்கு தீ வைக்க ஆணையிட்டான் அரக்கன் சீதை சிறை விடுக என்றேல் உயிர் விடுக என்றே சொன்னவனின் வாலில் நெருப்பு வைக்க தேவி ஹனுமன் அவன் தேகம் குளிர்ந்திடவே தேவன் அக்னியை வேண்டி வணங்கிடவே ஏவி தீயை வைத்த பாவி ஊர் முழுதும் தாவி நெருப்பு துகள் தூவி கடல் நனைத்து சேவித்து ஜானகியை ஜெய் ஸ்ரீராமன் என்று கூவி விடையும் கொண்டு மேவி வான் பறந்த நமச்சிவாயனே அன்று திரிபுரம் எரிந்தது நெற்றிக் கண்ணால் இலங்கை வாளால் எரிந்தது உந்தன் சரித்திரம் அறிந்தவர் கவலை எல்லாம் அது தானாய் மறையுமே
தாயே அணைய கருணையான் துணையே ஏதும் தகவில்லா நாயே அணைய வல்லரக்கர் நலியக் கண்டால் நல்காயோ நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பதனில் தூயேன் எண்ணிற் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள் ஆயுதங்கள் யாவும் தீயில் உருக அரக்கர் கண்டார் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம ஊரை உண்ட நெருப்பை அணைக்க ஓடும் ஓடும் என்றார் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம நீரை ஊற்றும் என்றார் ஹனுமான் வீரம் கண்டு வியந்தார் பற்றும் குரங்கை என்றார் அதுதான் முற்றும் எரித்ததென்றார் சீதாராம ஜெயமே என்றான் சேது கரையை கண்டான் ஹனுமான் சீதா ராம ஜெயமே என்றால் செய்யும் யாவும் ஜெயமே என்றோ ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம இலங்கேஸ்வரன் பற்றி எரியும் இலங்கையைக் கண்டு செய்வதறியாது திகைத்தான் உண்ட நெருப்பை கண்டனர் பற்றி கொண்டணைகின்றான் அண்டரை வென்றான் உண்ட நெருப்பை கண்டனர் பற்றி கொண்டணைகின்றான் அண்டரை வென்றான் உற்றகலாமும் செற்ற குரங்கை பற்றுமின் என்றார் முற்றமுனிந்தான் உற்றகலாமும் செற்ற குரங்கை பற்றுமின் என்றார் முற்றமுனிந்தான் பார்த்தனள் ஜானகி பாரா கூர்த்தெரிமேனி குளிர்ந்தாள் வார்த்தையின் வந்தனை என்னா போர் தொழில் மாருதி போனான் என்று கம்ப நாடகம் எடுத்து இயம்ப ஹனுமான் கடல் தாண்டிய வேளையில் நெருப்பு கோலமான சூரியன் அரக்கர்கள் தன்னை ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று அஞ்சி கடலில் தன்னை ஒளித்துக் கொண்டார் வானத்து சூரியனை மண்ணில் இட்டதென காணும் இடமனைக்கும் பற்றி எரிகிறது வானர குரங்கதனை தேடி பிடியும் என ஓடி திரிபவரும் தீயை அணைப்பவரும் சீதை வனம் தவிர எல்லாம் எரிந்து வர கண்டார் கோபம் மிக கொண்டார் கனல் நெருப்பு ஆதி சூரியனும் அரக்கர் பிடிப்பர் என மோதி கடல் மறைத்த வேளை மாருதியாம் பிரம்மச்சாரியே எட்டு சித்திகள் யாவையும் எய்திய உன்னை வெல்வதோ அறியது சுந்தர காண்ட கதை சொல்ல கண்டவர் மேன்மையை சொல்வதோ பெரியது மைநாகம் என்ற நின்ற குன்றையும் மரபின் எய்தி கை நாகம் அனையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை பைநாகம் நிகர்க்கும் வீரர் தன்னொடு வரவு பார்க்கும் கொய்நாக நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான் மைநாக மலையை அடைந்து இளைப்பாரி நன்றி சொன்னான் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம அங்கத சாம்பன் முதலாம் வீரர் தங்கும் இடம் வந்தான் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம தாயின் வரவு பார்க்கும் பறவை தாமெனும் வீரர் தமக்கு தாயும் ஆசி சொன்னாள் நலமே தான் விளைந்ததென்றான் ராம சோகம் தீர்க்க சீதா சேமம் சொல்ல விரைவேன் என்றான் ராம சோகம் தீர்க்க சீதா சேமம் சொல்ல விரைவேன் என்றான் ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம பிராட்டியை பிரிந்த துயரத்தால் சோர்வுற்று ஓய்ந்து உயிர் அடங்கியது போன்று இருக்கும் ராமபிரானை சுக்ரீவன் ஆறுதல் மொழிகளை கூறி தேற்ற
ஹனுமான் சீதையை கண்டு வருவான் என்னும் நம்பிக்கையில் உயிர் பெற்றிருந்த போது தென் திசையிலிருந்து வெளிவரும் சூரியன் போல ஹனுமார் ஆஞ்சநேய பெருமான் ராமபிரானின் முன் தோன்றினார். தேவன் ஆஞ்சநேயன் வந்தான் எனும் மகிழ்வு நாதன் ராமன் அவன் கொண்டான் எனினும் நிலையாதோ திருமனைவி மாதின் நலமெனவே ஏதோ கலக்கமுடன் தூதன் முகம் பார்த்தான் ஆதவ குல அழகன் பாதம் பணிதலின்றி கோதை சிறையிருக்கும் திக்கை நோக்கி தரை மாதா என விழுந்து நெடிது வணங்கி அன்னை சீதை நலமதனை செய்கையில் உணர்த்திவிட்ட கடமை வீரனே ராமன் வில்லினை நோக்கி வார்த்தைகள் நீக்கி உன்னை வணங்கினான். சிறிய திருவடியே நின்னை தொழுதவரை அந்த தேவரும் வணங்குவார். எய்தினன் ஹனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கடல் தொழுதிலன் முளறி நீங்கியே தையலை நோக்கியே தலையன் கையினன் வையகம் தழுகி நெடுது இறைஞ்சி வைகினான். கற்பின் அணியை கண்டேன் தூய கண்களாலே என்றான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஐயம் நீங்க வேண்டும் ஐயா தையல் கண்டு வந்தேன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வைத்த தேகம் அங்கே வைதேகி வைத்த உயிர் இங்கே மரபு காத்து நின்றாள் உன் குல மாண்பு காத்த அன்னை. எங்கும் தேடி எந்த தெய்வம் அங்கு கண்டேன் என்றான் ஹனுமான். எங்கும் தேடி எந்தன் தெய்வம் அங்கு கண்டேன் என்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பேற்ற மண் பெரும் மருகு என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள். என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். ராமா, என் பெரும் தெய்வமாகிய அன்னையை கற்பு எனும் அரசியை பொன்னாய் மின்னும் பெண்மையை உயர்குலச் செல்வியை தவம் செய்த தவமாம் தையலை கண்டேன். இனி கவலை விடுக என்று சொல்லி கணையாழி கொடுத்ததும் சூடாமணியை பெற்றதும் மற்ற அடையாளங்கள் யாவினையும் சொல்லி ராமபிரானுக்கு உயிர் தந்து நடந்த உண்மையை உரைக்கிறார் ஆஞ்சநேய பெருமான். பொல்லா ராவணனின் எல்லா இடங்களிலும் சென்றே அன்னைதனை தேடி முடிவினிலே சோலை ஒன்றதனில் கண்டேன் உன் பெயரை சொல்லி தேவி அவள் சோகம் தீர்த்த பின்னே எண்ணில் அருந்தவமாம் அன்னை திருமுகத்தில் அண்ணல் திருவுருவே உன்னை கண்டு கொண்டேன். கண்ணில் நீ இருக்க கருத்திலே இருக்க கண்டேன் பிரிவு அது ஏது என்றுரைத்த ராம செல்வமே. இருவரின் பிரிவென்னும் துயரத்தை மாற்றிய விதம் தன்னை உலகம் போற்றுமே. உன் நீதியில் நடந்தவர் வாழ்வினில் விதி என்னும் மாயையும் விலகுமே. கண்ணினும் உளை நீ தையல் கருத்தினும் உளை நீ வாயின் எண்ணினும் உளை நீ கொங்கை இணைக்குவை தன்னில் ஓவாது அண்ணல் வெண் காமன் எய்த அலரம்பு தொடுத்தாரா. புண்ணினும் உளை நீ நின்னை பிரிந்தவை பொருந்திற்றாமோ. ஆழி பெற்ற அன்னை தந்த சூடாமணியை தந்தான் ஹனுமான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அன்னை கரத்தை பிடித்த மணநாளின் உணர்வு கொண்டான் ராமன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. எழுக சேனை என்றான் சுக்ரீவன் வீரர் விரைவதானார்.
சேனை நடந்து 12 பகலில் தென் திசை கடலை அடைந்ததம்மா. சுந்தர ஆஞ்சநேயன் தோன்றும் சுந்தர காண்டம் இதுவே ராம் ராம். சுந்தர ஆஞ்சநேயன் தோன்றும் சுந்தர காண்டம் இதுவே ராம் ராம். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராமபிரானின் வேண்டுகோளை ஏற்று சீதையை காணும் பொருட்டு தென்திசை நோக்கிச் சென்ற ஹனுமான் கடலை தாண்டி லங்கையில் அசோகவனமடைந்து சீதாபிராட்டியை கண்டு கணையாழி கொடுத்து ராமபிரான் சொல்லி அனுப்பிய செய்தியை சொல்லி சூடாமணியை அடையாளமாக பெற்றுக்கொண்டு ராவணனை சந்தித்து சீதையை சிறை நீக்க வேண்டுகோள் விடுத்து தூது சொல்லி ராவணன் வாலில் தீ வைக்க இலங்கையை எரித்து மீண்டு ராமபிரானிடத்திலே சீதாபிராட்டியின் நலமுறைத்த ராமாயண மகாகாவிய நற்கதையாம். இதனை இந்த இசை வடிவிலே கேட்டவருக்கு ஸ்ரீ சீதா ராமபிரானின் பரிபூரண அனுக்கிரகம் சத்தியம். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் நல்லாசி நிச்சயம். சுந்தர ராமன் புகழ் சுந்தர மாருதியின் சுந்தர காண்டம் இதை சொல்லிட வாழுதனில் நம் தரம் ஓங்கும் சுக நன்மைகள் சேரும் மன அந்தரம் தீரச் செய்யும் மந்திரமாகும் சிவசுந்தரன் பிரம்ம முனி ஸ்ரீதரன் வரம் கிடைக்கும் இந்திர செல்வங்களும் எய்திடும் இவை தவிர முந்தைய வினை மறையும் சோபையும் பதி வளரும் கற்பக கணபதியை சிந்தைக்குள் ராம சக்தி அடியார்களே. ஐயன் மாருதி மனதினில் தரிசனமே அந்த சீதாராமனே. சுகம் தரும் சுந்தர காண்டம் என்று சொன்னால் அது ஸ்ரீ ஆஞ்சநேயனே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். புத்திபலம் மனோதைரியம் பயம் இல்லாத வரமும் வேண்டி புத்திபலம் மனோதைரியம் பயமில்லாத வரமும் வேண்டி ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா
ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். 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 ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம். ஜெய் விக்னேஸ்வர கற்பக மகாகணபதிக்கு ஜெய். ஜானகி ஜீவன ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறை கழல் காப்பதே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கை கூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடுயில் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கசேனை நீருபட்டு அழியவாகை, சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவார்க்கே, புத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த சிங்கை, விமலையை அமலை தன்னை மொய்த்த குந்தளகபார முகின் முலை தவளமேனி, மைத்தகு கருங்கச் செவ்வாய் அணங்கினை வணங்கல் செய்வாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதமைந்தும் விளங்கிய விகாரப் பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால்
ராமா என்கிற 2 எழுத்துக்களே நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். ராமநாமத்தை சொன்னாலோ விதியும் பாவமும் விலகிப் போகும். ராமநாமத்தால் ஜென்மமும் மரணமும் இன்றி இறைநிலை அடைந்து நித்திய பரிபூரண ஆனந்தமெய்தலாம். சிவஸ்வரூபமான சுந்தரனாகிய ஆஞ்சநேய பெருமான் தோன்றி அற்புதங்கள் நிகழ்த்தும் ராமாயண மகாகாவியத்தில் சுகம் தரும் ஸ்ரீ சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்வதால் உண்டாகும் பலன்களோ வார்த்தையில் அடங்காது. நோய் நொடிகள் இன்றி மனோதைரியமும் பயமின்மையும் என்றும் வேண்டுகிற நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எது தெரியுமா? ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். புத்திபலம் மனோதைரியம் பயம் இல்லாத வரமும் வேண்டி புத்திபலம் மனோதைரியம் பயமில்லாத வரமும் வேண்டி ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய. ஸ்ரீ ராமபிரானின் அன்பு கட்டளையை ஏற்று சீதா பிராட்டியை தேடி வானர வீரர்களுடன் தென்திசை சென்ற ஹனுமான் இலங்கையில் ராவணேஸ்வரனின் சிறையிலே அன்னை இருப்பதனை அறிந்து தென் திசையில் இலங்கைக்குச் செல்ல இடையூறாக இருந்த பெருங்கடலை எவ்வாறு கடப்பேன் என கலக்கமுற்று வருந்தி இருக்கும் வேளையில் அங்கதன், நீல, நள, சாம்பன் போன்றோர் ஹனுமனது திறத்தினை போற்றி துதித்தனர். அருங்குணங்கள் அதிகம் பெற்றவர் அடங்கி இருப்பது போல தனக்கே தன் பெருமை அறியாதிருக்கும் ஹனும பெருமானை தோத்திரம் பாடி தொழுது நின்றனர். ஆக்கும் தொழில் படைக்கும் பிரம்மன் வாழுகிற நாட்கும் அழிவு உண்டு நீயோ சீரஞ்சீவி தாக்கும் பகை முடித்து வெல்லும் வகை உணர்ந்து வாக்கும் நுண்ணறிவு நோக்கும் திறமறிந்து தூக்கம் தன்னை மறந்து நீதி வழி நிறைந்து மாதர் நினைவிழந்து வாழும் முனிவன் என சாம்பன் நீல நடன் அங்கதன் புகழ்ந்துரைக்க ராம் ராம் என அறைந்து அங்கம் சீலிர்த்தெழுந்த ஆஞ்சநேயனே உலகம் தெரிந்தவனே உன்னை தெரிந்து கொள்ள பிறர் புகழ் மொழி வேண்டுமோ? உந்தன் சுந்தர காண்டம் தெரிந்தவர் மேன்மையை புகழவும் வேண்டுமோ? மேலை விரிஞ்சன் வீயினும் வீயாமிகை நாளீர் நூலை நயந்து நுண்ணிது உணர்ந்தீர் நுவல் தக்கீர் காலனும் அஞ்சும் காய்ச்சின மொயம்பீர் கடன் நின்றீர் ஆலம் நுகர்ந்ததாமென வெம்போர் அடர்கிற்பீர். ஓங்கி வளருகின்றான் மாருதி லங்கை காணுகின்றான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். வாலை தூக்கி மார்பை ஒடுக்கி காலை மடக்கி எழுந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். தாங்கும் மலையை அழுத்தி வானில் தாவி நீந்துகின்றான். வேலை ஆழி கிழித்து நாகலோகம் தெரிய கண்டான். கருணை ராமநாமம் சொல்லி கடலை தாவுகின்றான் ஹனுமான். கருணை ராமநாமம் சொல்லி கடலை தாவுகின்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். நல்ல செயல்களை செய்யத் தொடங்கும் போதெல்லாம் நமக்கு எப்போதும் பல இடையூறுகள் தடைகள் ஏற்படுகிறது. அது ஏன் தெரியுமா? தொடங்கும் அந்த செயலை செய்ய நாம் தகுதி உடையவன் தானா என்பதை சோதிக்க இறைவன் இயற்றும் விளையாட்டு அது.
வருகின்ற தடைகளை எல்லாம் இறைசக்தியால் வென்று வெற்றி காண வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டத்தானோ நவவியாக்கரண பண்டிதன் அந்த ஹனுமானுக்கும் தடைகள் வந்தது. மைனாக மலை அது மேலெழுந்து சொன்னது இது செய் நன்றி எண்ணி வந்தேன் இளைப்பாரி செல்க என ஐயன் ராம பணி செய்யும் ஆவலினால் உள்ளேன் ஓய்வெடுக்க இல்லை சமயம் என சொல்லி ஹனுமன் அவன் எல்லை கடந்து செல்ல சூரசை எனும் மறக்கி வானில் வழி நிரப்பி நின்றாள் வாய் பிளக்கச் சென்றான் உடல் சுருக்கி அங்கார தாரை என்னும் அரக்கி தடையும் வென்ற ஆய்ந்த நேயனே ராமநாம தண்டாயுதம் கொண்டவனை தடை என்ன செய்யுமே ஹனும சுந்தர காண்டம் சொன்னவர் வாழ்வில் தடையே இல்லையே திறந்தான் வயிற்றின் வழி அண்ணலிடை சென்றான் அறந்தான் அறற்றியது அகிர்த்தமரைத்தார் இறந்தான் எனக் கொடுவோர் இமைப்பதனின் முன்னும் பிறந்தான் என பெரிய கோளறி பெயர்த்தான் தடைகள் வந்த போதும் தளரா மனம் கொடுக்கும் மந்திரம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம தீமை தீர்த்து நன்மை சேர்க்கும் தெய்வம் ராம மந்திரம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம என உறுதி செய்து கொண்டான் லங்காபுரியில் காலை வைத்தான் பொன்னும் வைரம் இன்னும் மாளிகை வீதி நடந்து சென்றான் மிதிலை தேவி சரணம் என்றான் மதிலை கண்டு நின்றான் எதிரே மிதிலை தேவி சரணம் என்றான் மதிலை கண்டு நின்றான் ஹனுமான் ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம எட்டு தோளும் நாலு முகமும் சுழல்கின்ற கண்களையும் மூவுலகத்தையும் கோபக் கனலால் எரிக்கின்ற வல்லமை பொருந்தியவளாய் பொறுமை என்பதை அறியாத பெண்ணாய் காட்சி தரக்கூடிய லங்கினி என்னும் காவல் அரக்கியை மதிலுக்கு வெளியே பார்த்தார் ஆஞ்சநேய பெருமான். எட்டு தோளாள் நாலு முகத்தாள் உலகேழும் தொட்டு பேரும் சோதி நிறத்தாள் சுழல் கண்ணாள் முட்டிப்போரின் உலகத்தை முதலோடும் கட்டிச்சீரும் காலன் பலத்தாள் கமையில்லாள். ஏய் வானரமே, இங்கு உனக்கு என்ன வேலை? போவெளியே என்று அதட்டிய இளங்கினியை பார்த்து சிறியவனாகிய நான் இந்த நகருக்குள் நுழைவதால் உனக்கென்ன நஷ்டம் என்று சற்று கோபமாக பேசி ஏளனமாக சிரித்தார். அதை கேட்ட லங்கினி இவன் சாதாரணமானவன் இல்லை, ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறான், சிவபெருமானைப் போல சிரிக்கும் இவன் யார் என்று எண்ணத் தொடங்கினாள். வஞ்சம் கொண்டான் வானரமல்லன் வருகாலன் துஞ்சும் கண்டால் என்னை இவன் சூழ்த்திரையாழி நஞ்சம் கொண்ட கண்ணுதலை போல் நகுகின்றான் நெஞ்சம் கண்டே கல்லன நின்றே நினைகின்றான். காவல் கடந்து செல்ல எண்ணி பெருமதிலை தாவி போவன் என கூவி எழுந்தவனை ஏய் வானரமே என்றாள் லங்கினி பேர் தூயாள் காக்கும் கடன் கொண்டாள் லங்கை நகர் நில்லாய் வழியும் இல்லை செல்லாய் புக நினைத்தால் கொள்வேன் என்றவள் குத்து கொடுத்தவளின் சாபம் மாற்றிவிட்டு சண்டைக்கு சூடி போட்டு கோபுர சுவர் மதிலை கடந்து நகர் நுழைந்த காற்றின் சக்தியே அரக்கிலங்கினியோ உன் காரம் பட்டதால் தேவவானிதை ஆகினாள் சுகம் தரும் சுந்தர காண்ட நூல்கரம் தொட்டவர் புனிதம் ஆகிறார். வீரனும் விரும்பி நோக்கி மைமையே விளைவு மகுதே ஆரியன் கமலப்பாதம் அகத்துற வணங்கி ஆண்ட பூரியர் இலங்கை மூதூர் பொன்மதில் தாவிப்புக்கான் சிறிய பாலின் வேலை சிறுபிறை தெரித்ததன்னான். பூவை நாடி போகும் வண்டென பூவை நாடி போனான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம அரக்க கும்பகர்ணன் தன் மாளிகை உறக்கம் கொள்ள கண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம
இறக்க விபீஷணனின் தூய இல்லம் கண்டு வியந்தான். இளையன் இந்திரஜித்தன் எதிர்வரும் போர் நினைந்து உணர்ந்தான். இலங்கை வேந்தன் கண்டே எரிமலையாக சீறி நின்றான் ஹனுமான். இலங்கை வேந்தன் கண்டே எரிமலையாக சீறி நின்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஹனுமான் ராவணேஸ்வரனை அவன் மாளிகையில் உறக்க நிலையில் கண்டு, இப்போதே இவன் தலைவத்தும் உதிர தாக்குவேன் என்று கைப்பிசைந்து பற்களை கடித்து கோபமடைந்து, பின்னர் இவனை கொன்றால் ராமபிரான் கையில் உள்ள வில்லுக்கு களங்கம் வந்துவிடுமே என நினைத்து தன் கோபம் தணிந்தார். சீதா பிராட்டியை எங்கும் தேடினார். கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ, அற்புறத்தே செரித்தானோ சிறை அறியேன் ஒன்றானும் உணரகிலேன், மீண்டு இனி போய் என் உரைக்கேன் என்று அழுதார், துடித்தார், புலம்பினார், இங்கும் அங்கும் ஓடினார் ஆஞ்சநேய பெருமான். காண்பான் ஹனுமன் எனும் ராமன் நினைப்பு இது கொண்டே, வருவன் எனும் சுக்ரீவன் எண்ணம் அது கண்காண் தொலைவு வரை தேடி அலைந்து விட்டேன், என் தாயிருக்கும் இடம் ஏது தெரியவில்லை. வன்பேர் ராவணனும் வள்ளி குலக்கொடியை கொன்றே, கொடுந்தொழிலில் இன்றே சேரித்தனோ ஒன்றே, உணர வழி இல்லை பெருந்துயரம் நன்றே, எனது பணி என்றே புலம்பி நின்ற கடமை வீரனே. நீ அழுது கலங்கி வாடியதால் அரக்க குலமது வாழுமோ, இந்த சரித்திரம் கேட்டு அழுதவர் வீட்டில் தரித்திரம் சூழுமோ, கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும், யான் முடித்த கோள் இதுவால் புண்டரீகனயனத்தான் பாலினியான் போவேனோ, விண்டு அவரோடு உடன் வீயாது யான் வாழாய் விழிவேனோ. இன்னன நினைத்து ஏங்கி ஹனுமான் இங்கும் அங்கும் தெரிந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அன்னையை அங்கொரு சோலை தன்னில் அமர்ந்திருக்க கண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இமைப்பில்லாத கண்ணாள் சீதை வெயில் விளக்கு ஆனாள். புலிகள் கூட்டம் நடுவே மானென பொலி விழந்தமையாள். ஏங்கி இறங்கி ராமா என்றே தொழுது அழுத நிலையை கண்டார். ஏங்கி இறங்கி ராமா என்றே தொழுது அழுத நிலையை கண்டார். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வேதநாயகனான ராமபிரான் வருவான் 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 என்னும் நினைப்பினால் திசைகளையெல்லாம் அளக்கின்ற கண்ணுடையவளாய், மன்மதன் வரைந்த ஓவியம் புகைப்படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மங்கிப்போன உருவமுடையவளாய் அசோக வனத்திலே சிறைப்பட்டு கிடந்த சீதா பிராட்டி ராமபிரானை நினைத்து நினைத்து ஏங்குகிறாள். கணக்கற்ற பாவ வினைகளைச் செய்தனார். இளையவன் இலக்குவனை நிந்தித்த கொடுமொழிகளை கேட்டு ராமபிரான் என்னை அறிவில்லாதவள் என்று எண்ணி வெறுத்து துறந்து விட்டானா, அல்லது ஊழ்வினையா? என்ன பாவம் செய்தேன் ராமா? ராமா என் ஆருயிர் கடவனே, காட்டிலே கிடைக்கும் காய்கனிகளையும் கீரை வகைகளையும் சமைத்து உனக்கு யார் ஊட்டுவர்? உம்மை தேடி வரும் விருந்தினர்களை நீர் எவ்வாறு உபசரிக்கப் போகிறீர்? தெம்மடங்கிய சேனிலம் கேகையர் தம்மடந்தை நின் தம்பியதாமென மும்மடங்கு பொலிந்த முகத்தினான் வெம்மடங்களை உன்னி வெதும்புவாள். நாடு கானகமே என்ற போது மும்மடங்கு பொலிந்து விளங்கிய ராமன் திருமுகத்தை நினைந்து ஏங்கியவளாய் சீதை இருந்த நிலையை காண்கிறார் ஹனுமனே.
நாடு உனக்கு என்ற போதும் இல்லை இனி நாடு காடு என்ன அன்னை சொன்ன போது ஓவியத்தாமரை போல் ஒளிந்த ராமன் முகம் எண்ணி பழ நினைப்ப எய்தியவாறு கருமேகம் கிழித்த மின்னலாக அன்னை சீதை சோக மனத்துடன சோக மனத்திடையே மாதர் அரக்கியர்கள் சூழ வீற்றிருந்த கோலம் பார்த்தழுது வணங்கி மை சிலிர்த்த வாயுமைந்தனே அன்னை சோகம் கொண்டாலும் உள்ள இடம் அசோகம் அல்லவோ உன் சுந்தர காண்டம் படிப்பவர் வாழ்வில் சோகம் இல்லையே மைத்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் ராமன் சொன்ன அடையாளங்கள் கொண்ட தேவி இவளே ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம தருமம் சாகவில்லை எந்தன் கடமை பொய்க்கவில்லை ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம என ஆடி பாடி ஹனுமான் ராகவன் குலத்தை போற்றி புகழ்ந்தான் அந்த வேளை அரக்கன் ராவணன் அந்த சோலை வந்தான் தேவி உந்தன் சரணம் என்றால் கூசி ஆவி குலைந்தாள் சீதை தேவி உந்தன் சரணம் என்றான் பூசி ஆவி குலைந்தாள் சீதை ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம வாராதொழியான் எனும் வன்மையினால் 1000 கோடி இடற்குடையேன் தீரா ஒரு நாள் வலிசேவகனே நாராயணனே தனிநாயகனே என்று ராமபிரானை எண்ணி சீதாபராட்டி மனம் வாடியிருக்கும் வேளையில் ராவணன் அசோக வனத்திற்கு வருகிறான் ராவணன் வருவதை அறிந்து உயிர் பதைத்து கூசி நிற்கும் அன்னையையும் ஆசைக்காக உயிர்விட துணியும் அரக்கனையும் கண்ட ஹனுமான் அரக்கனின் சிறையில் ஒழுக்கத்தின் உயிராய் விளங்கும் சீதையை வாழ்த்தி மங்களாசாசனம் செய்கிறார் வாழி ஜானகி வாழிகிறாகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தணர் வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் உயர்வுறும் கீர்த்தியான் வந்தான் ராவணன் சிந்தை இணங்கு என தந்தான் தீய மொழி வைதாள் நீசன் என எல்லை கடந்த இந்த உலகம் யாவினையும் சொல்லில் சுடுவெனது தூயவன் ராமனது வில்லின் ஆற்றலுக்கு மாசு என மறந்தேன் பொல்லாய் துரும்பே எதிர் நின்றால் உயிர் விடுவேன் செல்லாய் புல்லன் என ஏசி பூசி நொந்ததெல்லாம் பார்த்திருந்து தாயை வாழ்த்தி நின்ற வீர தூதனே ரகுராமனின் தேவி அருமையை நினைத்து ஆனந்தம் எய்தினாய் சுகம் தரும் சுந்தர காண்டம் இதனை நினைத்தவர் பேரின்பம் எய்துவார் மேருவை உருவ வேண்டின் விண் பிளந்து ஏக வேண்டின் ஈரேழு புவனம் யாவும் முற்றுவித்திடுதல் வேண்டின் ஆரியன் பகழி வல்லது அறிந்திருந்து அறிவிலாதாய் சீரிய அல்ல சொல்லி தலை பத்தும் சிந்துவாயோ மாதே உந்தன் மனமே மாற மாதம் 2 தருவேன் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம நாள் குறித்து போனான் ராவணன் நாள் குறைதல் அறியான் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம அரக்கிமார்கள் வைதார் ஹனுமான் உறக்கம் கொள்ள வைத்தான் இருந்து பயனும் என்ன அன்னை உயிரை போக்க துணிந்தாள் ராமதூதன் நானே என்று தோன்றி நின்று தொழுதான் ஹனுமான் ராமதூதன் நானே என்று தோன்றி நின்று தொழுதான் ஹனுமான் ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம ஆதலால் இரத்தலே அறத்தின் ஆறுகென சாதல் காப்பவரும் என் தவத்தின் சாம்பினார் ஹனுமானின் மந்திர சக்தியால் அரக்கிமார்கள் உறக்கம் கொண்டனர் தன்னை சாகாமல் காக்கக்கூடிய உறக்கம் அறியா அரக்கிமார்களும் தூங்கக் கண்டாள் பிராட்டி
இந்த நிலையில் தன் உயிரை மாய்த்துக் கொண்டு பிராணத்தியாகம் செய்ய துணிந்து எழுந்திருந்த பிராட்டியின் முன்னே ராம் 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 என்று ராமத்தியானம் செய்தபடி தோன்றினான் ஆஞ்சநேய பெருமான். அரக்கனேயாக வேறோர் அமரனேயாக கன்றி குரக்கினத்து ஒருவனே தானாகுக, கொடுமையாக இரக்கமேயாக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கு என் உணர்வை தந்தான், உயிரிதின் உதவி உண்டோ. இவன் அரக்கனாகட்டும் தேவனாகட்டும் இரக்கத்தோடு இங்கு வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உணர்வற்று கிடக்கும் என் நெஞ்சை உருக்கி உயிர் தந்தான் என்று ஹனுமானை பார்த்து மனம் தேடி ஹனுமான் சொல்லும் அடையாள மொழிகளை கேட்கலானாள் அன்னை. அண்ணல் ஆவி என அம்மா நீ இருக்க ஐயன் உயிர் விடுவதெப்படி அழகன் அவன் பாதாதி கேசம் வரை வடிவு வியந்துரைத்து ஆதாரமான சில அடையாளம் சொல்லி பின்பு வேதன் ராமன் கணையாழி காட்ட அதை வாங்கி நெஞ்சம் வைத்து ஏங்கி அன்னை அந்த மோதிரம் பாதகனின் மாநகர் வந்ததென நாதாயன அழுத கண்ணீர் அதை நினைக்க ராமதூதனே வஞ்சர் ஊர் வந்ததால் அந்த மோதிரத்தை திருமஞ்சனம் மாட்டினாள். பலம் தரும் சுந்தர காண்ட பாராயணம் நெஞ்சில் நிம்மதி சேர்க்குமே. மீட்டும் முறை வேண்டுவன இல்லை இனிமை பேர் தீட்டறியது தீட்டறிய செய்க இது செவ்வே. நீட்டிதென நேர்ந்தனன் எனானடிய கையால் காட்டினன் ஓர் ஆழியதை வானுதலி கண்டாள். இழந்த உயிர் மீண்டும் பெற்றவர் போல மகிழ்வு கொண்டாள். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. குழந்தை இறந்து பிறந்த மலடியின் மனச்சந்தோஷம் கொண்டாள். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஒழிந்த பார்வை கிடைத்த மானிடன் உள்ள நிறைவு அடைந்தாள். அழிந்து பசியில் வாடும் பேருக்கு அமுதம் கிடைத்ததானாள். ஆவி தந்தமாய மருந்தாய் ஆன கணையாழி வாழி. ஆவி தந்தமாய மருந்தாய் ஆன கணையாழி வாழி. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இழந்த மணி புற்றரவு எதிர்ந்ததெனலானாள். பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள். குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள். ஒழிந்த விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள். ராமபிரானது கணையாழியை பெற்ற சீதாபிராட்டி அளவற்ற சந்தோஷத்துடனே மாருதியை மனமாற வாழ்த்துகிறாள். இன்னல் பெருங்கடலை சின்ன உடல் இதனால் என்னை கடந்த விதம் என்னிடம் சொல்க என அன்னை முன்னம் சிறு புன்னகை பூத்து உடல் மின்னல் மேகம் விட்டு விண்ணை தொட்டு நிற்க உன்னை காண அஞ்சினேனே அடங்க ஒரு தன்னை என்றவளும் ஊழி பிரளயமேனும் அந்நாள் உலகம் முழுதெல்லாம் அழிந்திடனும் இந்நாள் போலிருக்க தந்தேன் ஆசி என ராமசக்தியே. சீதாராமனை தியானிக்கும் மானிடர் பிறவி பெருங்கடல் கடக்கிறார். தனம் தரும் சுந்தர காண்டம் இசைப்பவர் துன்ப கருங்கடல் கடக்கிறார். பாழிய பனை தோல் வீரா துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுவிலா மனத்தேன் என்னின் ஊழியோர் பகலாய் போதும் ஆண்டெலாம் உலகம் ஏழும் ஏழும் உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். அம்மா கவலை வேண்டாம் அடியேன் முதுகில் அமர்ந்து கொள்வாய். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. பஞ்சென பறந்து செல்வேன் ராமன் செந்திருவடியில் சேர்ப்பேன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. என ஹனுமன் சொல்ல கேட்டு ஐயா அருமை உந்தன் திறமை
அண்ணல் வில்லின் ஆற்றல் பெருமை என்னவாகும் பொறுமை தன்னை கண்ட அடையாளமாக சூடாமணியை தந்தாள் அன்னை தன்னை கண்ட அடையாளமாக சூடாமணியை தந்தாள் அன்னை. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல்நாள் ஆடையின் கண் இருந்தது பேரடையாளம் நாடி வந்து என் இன்னுயிர் நல்கினை நல்லோய் கோடி என்று கொடுத்தனள் மைப்புகழ் கொண்டாள். என்னை நாடி வந்து என் உயிரை தந்த ஹனுமானே, நீ என்னை கண்டதன் அடையாளமாக இந்த சூடாமணியை ராமபிரானிடத்திலே சேர்ப்பாயாக என பேரடையாளமாக சூடாமணியை தர அதை வாங்கிக் கொண்டு வலம் வந்து வணங்கி விடைபெற்று புறப்பட்டார் ஆஞ்சநேய பெருமான். ராவணேஸ்வரனை காணும் ஆசையினாலே பூங்காவனத்தை அழிக்கத் தொடங்கினார். கையில் மரம் எடுத்து பூங்கா வனம் அழித்து சண்டை வரவழைத்து கிங்கரர் தமை அழித்து வாலி அறக்கரையை பம்பரமாக சுற்றி காலில் சிறவரையை தேய்த்து அழுத்தி இரு தோளில் வேல் பதிந்த புண்ணும் தேவர் சிந்தும் பூவே போலிருக்க பொல்லா குரங்கு ஒன்று எல்லா வீரரையும் கொன்றே சோம்பி உள்ளதென்றே ராவணனும் அன்றே அறிய வைத்த அறிவின் சிகரமே உன்னை வானரன் என்று இகழ்ந்தவர் கொடுவான் நரகம் ஆளுவார் அந்த வானர சிங்கனின் தூதனை தொழுதவர் வானரசு ஆளுவார் வஞ்சமும் களவும் வெக்கி வழியிலா வழிமேலோடி நஞ்சினும் கொடியராகி நவை செயற்கு உரிய நீரார் வெஞ்சின அரக்கர் ஐவர் ஒருவனே வெல்லப்பட்டார் அஞ்சனும் புலன்கள் ஒத்தார் ஹனுமனும் அறிவை ஒத்தான் அச்சம் தரும் வேந்தன் மைந்தன் அட்சகுமரன் மாண்டான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. தந்திர அஸ்திரம் கற்றான் மகனாம் இந்திரஜித்து வந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. பிரம்மன் படையை ஏவி ஹனுமனை பிணைக்க அம்பு எய்தான். இலங்கை அரசன் காண ஹனுமனும் இணங்கி வணங்கி இருந்தான். அறிவு மேன்மை பெற்றார் அவரின் செய்கை யாரே அறிவாரையா அறிவு மேன்மை பெற்றார் அவரின் செய்கை யாரே அறிவாரம். அந்த ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம. கொல்லலாம் தரத்தனுமல்லன் குற்றமும் சொல்லலாம் தரத்தனுமல்லன் தொல்லை நாள் அல்லெலாம் திரண்டன்ன நிறத்தன் ஆற்றலை வெல்லலாம் ராமனால் பிறரும் வெல்வரோ. ஹனுமான் ராவணனை பார்த்து இவனை நான் கொல்லக்கூடிய தரத்தில் இவன் இல்லை, இவன் பெருமையை சொல்லக்கூடிய தரத்திலும் இல்லை, ராமபிரான் மட்டுமே வெல்லக்கூடிய வலிமை படைத்தவன் இவன் என மனதிலே நினைத்தபடி ராவணனை எதிர்கொள்கிறார். யார் நீ வானரமே பூமி தாங்குகிற ஆதிசேஷன் சிவன் தானோ ஹரிவுருவோ சூரியன் இந்திரனோ சொல்லென சொன்னவனை நேரில் பார்த்து இங்கு நீ சொன்ன யாரும் இல்லை. ஆரியன் வீரன் கையில் வில்லுடை ராமன் அவன் பேரினை சொல்வதற்கு தரமும் உனக்கு இல்லை. சிறிய தலைகள் 10 சிந்திட போர் புரியும் நேரம் வந்ததென நீதி விளங்க வைத்த ஞான மாருதி. 3 மூர்த்தியில் ஒருவன் நீயோ என்றவன் சிவபக்த ராவணன். சுந்தர காண்டம் உரைத்தவர் உயர்வு சொன்னால் அது வானளந்த வாமனன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் உம்மை தாயே காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் தீரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். வந்த வேலை என்ன உந்தன் சொந்த பந்தம் என்ன. ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. யார் அனுப்பி வந்தாய் வந்து போர் எதற்கு செய்தாய். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. என்று கேட்டலங்கா வேந்தே எந்தன் பேரு ஹனுமான். வாலிமைந்தன் தூதன் ராமன் தேவி காண வந்தேன். சேமம் வேண்டும் என்றால் ஜானகி சிறை விலக்குவாயே உடனே. சேமம் வேண்டும் என்றால்
ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறந்தெறிந்து உலகம் பூணச் சென்னறி செலுத்தி தீயோர் இறந்துக நூறித்தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் தன் பொற்பாதம் ஏத்துவார் பெறப்பெருப்பான். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு அடிமை செய்பவன். என் பெயர் ஹனுமான். சீதையை காண இங்கு வந்தேன். கண்டேன், உன்னையும் கண்டேன். உனது உயிரும் உற்றாரும் செல்வமும் நிலை பெற்றிருக்க நீ விரும்பினால் சீதையை விட்டுவிடு என ஹனுமான் கூற, கோபம் மேலிட இவனை கொள்ளுங்கள் என்று ராவணன் கட்டளையிட, விபீஷணன் குறுக்கிட்டு தூதரை கொல்லல் பாவம் என விலக்க ஹனுமான் வாளுக்கு தீ வைக்க ஆணையிட்டான் அரக்கன். சீதை சிறை விடுக என்றேல் உயிர் விடுக என்றே சொன்னவனின் வாலில் நெருப்பு வைக்க தேவி ஹனுமன் அவன் தேகம் குளிர்ந்திடவே தேவன் அக்னியை வேண்டி வணங்கிடவே ஏவி தீயை வைத்த பாவி ஊர் முழுதும் தாவி நெருப்பு துகள் தூவி கடல் நனைத்து சேவித்து ஜானகியை ஜெய் ஸ்ரீராமன் என்று கூவி விடையும் கொண்டு மேவி வான் பறந்த நமச்சிவாயனே. அன்று திரிபுரம் எரிந்தது, நெற்றி கண்ணால் இலங்கை வாளால் எரிந்தது. உந்தன் சரித்திரம் அறிந்தவர் கவலை எல்லாம் அது தானாய் மறையுமே. தாயே அணைய கருணையான் துணையே ஏதும் தகவில்லா நாயே அணைய வல்லரக்கர் நலிய கண்டால் நல்காயோ. நீயே உலகுக்கு ஒரு சான்று நிற்கே தெரியும் கற்பதனில் தூயேன் எண்ணிற் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றாள். ஆயுதங்கள் யாவும் தீயில் உருக அரக்கர் கண்டார். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஊரை உண்ட நெருப்பை அணைக்க ஓடும் ஓடும் என்றார். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. நீரை ஊற்றும் என்றார். ஹனுமான் வீரம் கண்டு வியந்தார். பற்றும் குரங்கை என்றார், அதுதான் முற்றும் எரித்ததென்றார். சீதாராம ஜெயமே என்றான். சேது கரையை கண்டான் ஹனுமான். சீதாராம ஜெயமே என்றான். செய்யும் யாவும் ஜெயமே என்றோ. ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. இலங்கேஸ்வரன் பற்றி எரியும் இலங்கையைக் கண்டு செய்வதறியாது திகைத்தான். உண்ட நெருப்பை கண்டனர் பற்றி கொண்டனைகின்றான் அண்டரை வென்றான். உண்ட நெருப்பை கண்டனர் பற்றி கொண்டனைகின்றான் அண்டரை வென்றான். உற்றகலாமும் செற்ற குரங்கை பற்றுமின் என்றார் முற்றமுனிந்தான். உற்றகலாமும் செற்ற குரங்கை பற்றுமின் என்றார் முற்றமுனிந்தான். பார்த்தனள் ஜானகி பாரா கூர்த்தெரிமேனி குளிர்ந்தாள். வார்த்தை என் வந்தனை என்னா போர் தொழில் மாருதி போனான் என்று கம்ப நாடகம் எடுத்து எம்ப ஹனுமான் கடல் தாண்டிய வேளையில் நெருப்பு கோலமான சூரியன் அரக்கர்கள் தன்னை ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று அஞ்சி கடலில் தன்னை ஒளித்துக் கொண்டார்.
வானத்து சூரியனை மண்ணில் இட்டதென காணும் இடமனைக்கும் பற்றி எரிகிறது. வானர குரங்கதனை தேடி பிடியும் என ஓடி திரிபவரும் தீயை அணைப்பவரும் சீதை வனம் தவிர எல்லாம் எரிந்து வர கண்டார். கோபம் மிக கொண்டார். கனல் நெருப்பு ஆதி சூரியனும் அரக்கர் பிடிப்பர் என மோதி கடல் மறைத்த வேளை மாருதியாம் பிரம்மச்சாரியே. 8 சித்திகள் யாவையும் எய்திய உன்னை வெல்வதோ அரியது. சுந்தர காண்ட கதை சொல்ல கண்டவர் மேன்மையை சொல்வதோ பெரியது. மைநாகம் என்ற நின்ற குன்றையும் மரபின் எய்தி கை நாகம் அனையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை. பைநாகம் நிகர்க்கும் வீரர் தன்னொடு வரவு பார்க்கும் கொய்நாக நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான். மைநாக மலையை அடைந்து இளைப்பாரி நன்றி சொன்னான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அங்கத சாம்பன் முதலாம் வீரர் தங்கும் இடம் வந்தான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. தாயின் வரவு பார்க்கும் பறவை தாமெனும் வீரர் தமக்கு. தாயும் ஆசி சொன்னாள் நலமே தான் விளைந்ததென்றான். ராம சோகம் தீர்க்க சீதா சேமம் சொல்ல விரைவேன் என்றான். ராம சோகம் தீர்க்க சீதா சேமம் சொல்ல விரைவேன் என்றான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. பிராட்டியை பிரிந்த துயரத்தால் சோர்வுற்று ஓய்ந்து உயிர் அடங்கியது போன்று இருக்கும் ராமபிரானை சுக்ரீவன் ஆறுதல் மொழிகளை கூறி தேற்ற ஹனுமான் சீதையை கண்டு வருவான் என்னும் நம்பிக்கையில் உயிர் பெற்றிருந்த போது தென் திசையிலிருந்து வெளிவரும் சூரியன் போல ஹனுமார் ஆஞ்சநேய பெருமான் ராமபிரானின் முன் தோன்றினார். தேவன் ஆஞ்சநேயன் வந்தான் எனும் மகிழ்வு நாதன் ராமன் அவன் கொண்டான். எனினும் நிலையாதோ திருமனைவி மாதின் நலமெனவே ஏதோ கலக்கமுடன் தூதன் முகம் பார்த்தான். ஆதவ குல அழகன் பாதம் பணிதலின்றி கோதை சிறையிருக்கும் திக்கை நோக்கி தரை மாதா என விழுந்து நெடிது வணங்கி அன்னை சீதை நலமதனை செய்கையில் உணர்த்திவிட்ட கடமை வீரனே. ராமன் வில்லினை நோக்கி வார்த்தைகள் நீக்கி உன்னை வணங்கினான். சிறிய திருவடியே நின்னை தொழுதவரை அந்த தேவரும் வணங்குவார். எய்தினன் ஹனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கடல் தொழுதிலன் முளறி நீங்கியே தையலை நோக்கியே தலையன் கையினன் வையகம் தழுகி நெடுது இறைஞ்சி வைகினான். கற்பின் அணியை கண்டேன் தூய கண்களாலே என்றான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ஐயம் நீங்க வேண்டும் ஐயா தையல் கண்டு வந்தேன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. வைத்த தேகம் அங்கே வைதேகி வைத்த உயிர் இங்கே மரபு காத்து நின்றாள் உன் குல மாண்பு காத்த அன்னை. எங்கும் தேடி எந்தன் தெய்வம் அங்கு கண்டேன் என்றான் ஹனுமான். எங்கும் தேடி எந்தன் தெய்வம் அங்கு கண்டேன் என்றான் ஹனுமான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பேற்ற மண் பெரும் மருகு என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன்
தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள். என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். ராமா, என் பெரும் தெய்வமாகிய அன்னையை, கற்பு எனும் அரசியை, பொன்னாய் மின்னும் பெண்மையை, உயர்குலச் செல்வியை, தவம் செய்த தவமாம் தெய்யலை கண்டேன், இனி கவலை விடுக என்று சொல்லி கணையாழி கொடுத்ததும் சூடாமணியை பெற்றதும் மற்ற அடையாளங்கள் யாவினையும் சொல்லி ராமபிரானுக்கு உயிர் தந்து நடந்த உண்மையை உரைக்கிறார் ஆஞ்சநேயப் பெருமான். பொல்லா ராவணனின் எல்லா இடங்களிலும் சென்றே அன்னைதனை தேடி முடிவினிலே சோலை ஒன்றதனில் கண்டேன் உன் பெயரை சொல்லி. தேவி அவள் சோகம் தீர்த்த பின்னே எண்ணில் அருந்தவமாம் அன்னை திருமுகத்தில் அண்ணல் திருவுருவே உன்னை கண்டு கொண்டேன். கண்ணில் நீ இருக்க கருத்திலே இருக்க கண்டேன், பிரிவு அது ஏது என்றுரைத்த ராமசெல்வமே. இருவரின் பிரிவென்னும் துயரத்தை மாற்றிய விதம் தன்னை உலகம் போற்றுமே. உன் நீதியில் நடந்தவர் வாழ்வினில் விதி என்னும் மாயையும் விலகுமே. கண்ணினும் உளை நீ, தையல் கருத்தினும் உளை நீ, வாயின் எண்ணினும் உளை நீ, கொங்கை இணைக்குவை தன்னில் ஓவாது அண்ணல் வெண் காமன் எய்த அலரம்பு தொடுத்தாரா. புண்ணினும் உளை நீ, நின்னை பிரிந்தவை பொருந்திற்றாமோ. ஆழி பெற்ற அன்னை தந்த சூடாமணியை தந்தான் ஹனுமான். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. அன்னை கரத்தை பிடித்த மணநாளின் உணர்வு கொண்டான் ராமன். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. எழுக சேனை என்றான் சுக்ரீவன், வீரர் விரைவதானார். சேனை நடந்து 12 பகலில் தென் திசை கடலை அடைந்ததம்மா. சுந்தர ஆஞ்சநேயன் தோன்றும் சுந்தர காண்டம் இதுவே ராம் ராம். சுந்தர ஆஞ்சநேயன் தோன்றும் சுந்தர காண்டம் இதுவே ராம் ராம். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம. ராமபிரானின் வேண்டுகோளை ஏற்று சீதையை காணும் பொருட்டு தென்திசை நோக்கிச் சென்ற ஹனுமான் கடலை தாண்டி லங்கையில் அசோகவனமடைந்து சீதாபிராட்டியை கண்டு கணையாழி கொடுத்து ராமபிரான் சொல்லி அனுப்பிய செய்தியை சொல்லி சூடாமணியை அடையாளமாக பெற்றுக்கொண்டு ராவணனை சந்தித்து சீதையை சிறை நீக்க வேண்டுகோள் விடுத்து தூது சொல்லி ராவணன் வாலில் தீ வைக்க இலங்கையை எரித்து மீண்டு ராமபிரானிடத்திலே சீதாபிராட்டியின் நலமுறைத்த ராமாயண மகாகாவிய நற்கதையாம் இதனை இந்த இசை வடிவிலே கேட்டவருக்கு ஸ்ரீ சீதா ராமபிரானின் பரிபூரண அனுக்கிரகம் சத்தியம். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் நல்லாசி நிச்சயம். சுந்தர ராமன் புகழ் சுந்தர மாருதியின் சுந்தர காண்டம் இதை சொல்லிட வாழ்வுதனில் நம் தரம் ஓங்கும் சுக நன்மைகள் சேரும் மன அந்தரம் தீரச் செய்யும் மந்திரமாகும் சிவசுந்தரன் பிரம்ம முனி ஸ்ரீதரன் வரம் கிடைக்கும் இந்திர செல்வங்களும் எய்திடும் இவை தவிர முந்தைய வினை மறையும் சோபையும் பதி வளரும் கற்பக கணபதியை சிந்தைக்குள் ராம சக்தி அடியார்களே. ஐயன் மாருதி மனதினில் தரிசனமே அந்த சீதாராமனே. சுகம் தரும் சுந்தர காண்டம் என்று சொன்னால் அது ஸ்ரீ ஆஞ்சநேயனே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும்.
ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். புத்திபலம் மனோதைரியம் பயம் இல்லாத வரமும் வேண்டி புத்திபலம் மனோதைரியம் பயமில்லாத வரமும் வேண்டி ஹனும சுந்தர காண்டம் பாராயணம் தினமும் செய்ய வேண்டும். ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய ராம் சீதா ராம ராம ஜெய ராம் 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 சீதா ராம ராம ஜெய ராம்